ஜூன் 11, 2010 ஒட்டுமொத்த ஐல் ஆஃப் மேன் டீமே கை மார்ட்டினுக்காக வெயிட் பண்ணுறாங்க. 100 வருஷத்துக்கு அப்புறம் ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் ரெட் ஃப்ளாக் ரேஸை ஸ்டாப் பண்ணுறாங்க. ஒவ்வொரு ரைடர்ஸும் பிட் ஸ்டாப்புக்கு ரிட்டர்ன் ஆகிறாங்க கை மார்ட்டினை தவிர்த்து. ஸோ 273 km/h ஸ்பீடில் பெலாகரியில் ஒரு கிராஷ் ஆகுது. ஹோண்டா CBR 1000RR ஃபயர் பிளேட் ஒட்டு மொத்தமாக வெடிச்சு செதறுது. ஸோ அங்கே இருக்கிற ஃபேன்ஸ் கோ ரைடர்ஸ்னு எல்லாருமே கை மார்ட்டினுக்காக ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. ஸோ மற்ற ரைடர்ஸ் எல்லாம் ஃபேக்ட்ரி டீம் கஸ்டம் மெக்கானிக்னு 6 ஃபிகர் பணத்தோட ரேஸ் பண்ணும்போது கை மார்ட்டின் வெறும் கையில் கிரீஸோட ரேஸ் பண்ணுறாரு. இன்னைக்கு நைட்டு வரைக்கும் கை மார்ட்டின் ட்ரக் மெக்கானிக்காக ஒர்க் பண்ணி அதில் வர ஃபண்ட்ஸை வச்சு நாளைக்கு ப்ரொஃபஷனல் ஐல் ஆஃப் மேன் TT ரேசராக நாளைக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. ஸோ மற்றவங்களாம் 24/7 ரேஸுக்காகவே டைம் ஒதுக்கி ப்ராக்டிஸ் பண்ணும்போது கை மார்ட்டின் ஐல் ஆஃப் மேன் TTயில் ரேஸ் பண்ணுறதுக்காக he is earning money as a mechanic. ஸோ யாருமே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அந்த கிராஷில் சர்வை பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் 2011 தன்னோட முதுகெலும்பில் மெட்டல் பிளேட்ஸோட ரேஸ் பண்ணுறாரு. ரேஸ் பண்ணி ஐல் ஆஃப் மேன் TT அந்த போடியம் சீவை பொலன்னு பொழந்து விட்டாரு கை மார்ட்டின். ஒரு சைக்கோ உல்வரின் அப்படின்னு ரியல் லைஃப்பில் நம்ம சொன்னோம் அப்படின்னா அது கை மார்ட்டினாக தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் சுசுகி, யமஹா, ஹோண்டான்னு எல்லாரும் கை மார்ட்டினுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணுறாங்க. ஸோ 2017 கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான போடியம் ஃபினிஷஸோட ஐல் ஆஃப் மேன் TT அண்ட் தன்னோட ரேசிங் கரியரையே குவிட் பண்ணுறாரு கை மார்ட்டின். ஸோ என்னதான் ரேசிங்கை விட்டு கை மார்ட்டின் வெளியே வந்தாலும் இன்னைக்கு எக்கச்சக்கமான இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணி இன்னைக்கு நிறைய வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸை வச்சிருக்காரு கை மார்ட்டின்.